ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜயா வந்து சிந்தாமணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வராங்க, பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மீனா இருந்தால் என்னோட தாலிக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதை நம்ப மாட்றாங்க. ஒருத்தரால் ஒருத்தர் உயிருக்கு என்றைக்கும் ஆபத்து வராது, இந்த மூட நம்பிக்கையை நீ நம்பாதன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு பார்வதியும் சொல்கிறாங்க. அப்போ கூட கேட்காம என்ன பண்ணுறாங்க, நீ வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனா அவர் ஒத்துக்குவார், நீ வந்து பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ கோவிலுக்கு போ, பூஜை பண்ணு, அதுலேயே சரியாயிடும், ஆனால் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே விஜயா என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது அங்கே இருக்கிறவரும் சொல்கிறாரு, என்ன இவங்க இந்த மாதிரிலாம் மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அப்போ பார்வதி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இவங்க வந்து மீனா பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் இவ வந்து அவ ஆபத்துன்னு சொல்லி இவ வீட்டை விட்டு விரட்டுறான், ஆனால் இவ ஆபத்தில் இருக்கும் போது ஒரு நாள் அவ தான் காப்பாற்றுவா பாருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மீனா வந்து அந்த இவர் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்னம்மா வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுறேன்னும் போது, இல்லை ஒரு பெரியவங்க சொன்னாங்க அது மாதிரி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றினா பெரியவங்களுக்கு நல்லதுன்னு, அதனால தான் ஏற்றிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல விஜயா வந்து கேட்குறாங்க, ஏன் அப்படி வீடு ஃபுல்லாக வந்து விளக்கேற்றி வச்சுருக்கீங்கன்னும் போது அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நீ வந்து ஒரு பூசாரி சொன்னாருன்னு அதை நம்புறல்ல, அதனால தான் அவளும் நம்பி நல்லது நடக்கணும் பூஜை விளக்கேற்றுறா, இதில் என்ன இருக்குன்னொன்னே, நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டீங்க, அவளை வீட்டை விட்டு அனுப்புங்கன்ற மாதிரி விஜயா சொன்னோன்னா அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அவங்களோடைய அப்படின்னும் போது ரவியும் சொல்கிறாரு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ யாருமே வந்து அதை நம்பாதனால விஜயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன் நீங்கள் வீட்டை விட்டு போகிறதுக்காக நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் என் கூட இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் நான் சொல்கிறத நீ செய், போ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ போய் விளக்கேற்றுமான்ற மாதிரி அங்கே அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன பண்ணுறான், ரோகிணியை பார்க்கறதுக்காக வரான், டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்கல்ல அதுக்காக வரான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எப்படின்னா அம்மாவால் தான் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், எனக்கும் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ தான் விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது தெரியாமல் மனோஜ் போய் மாட்டிக்குவார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் நீ கையெழுத்து போடலன்னா நான் தூக்கு மாட்டிக்குவேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. உடனே இவங்க என்ன தப்பிக்க பார்ப்பான், அப்போ கூட அவங்க கதவை பூட்டிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டலில் வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சீரியலை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.